கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? சூப்பராக. இன்றைக்கி நம்ம 12th 3rd சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா உடனே டவுட் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். சரியா தங்கம்? நல்லா படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு வரணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சரியா தங்கம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், எக்ஸசைஸு 3.1 தங்கம். அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் எ கியூபிக் ஈக்குவேஷன். நாம் தான் கியூபிக் ஈக்குவேஷனை உருவாக்கணும். அவன் கொடுத்துருக்கிறது 1, 2 and 3 ஆர் ரூட். அந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய 3 சொல்யூஷன் கொடுத்துட்டான். 3 ரூட் அப்படின்னாலும் ஒன்று தான், சொல்யூஷன்னாலும் ஒன்று தான், ஜீரோனாலும் ஒன்று தான். நீ எதுவுமே குழம்பிக்கக்கூடாது. 3 சொல்யூஷன், 3 தீர்வு கொடுத்துருக்கான். நாம் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோ தான். 1, இன்னொரு சொல்யூஷன் 2, இன்னொரு சொல்யூஷன் 3. சொல்யூஷனாகவே எக்ஸோடைய வேல்யூ ஒன்றுமே இல்லை தங்கம். சொல்யூஷன் அப்படின்னா என்ன? தீர்வு. தீர்வுனா என்ன? எக்ஸோடைய மதிப்பு, வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு சொல்யூஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது ஒரு சொல்யூஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இதுக்கு ஃபேக்டர்னால் ஒன்றுமே இல்லை. இதை ரைட் சைடு இருக்கிறது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஃபேக்ட்ரு. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அனதர் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 3 இஸ் அனதர் ஃபேக்டர். அப்போ 3 ஃபேக்டர் வந்துருச்சு. 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் கியூபிக் ஈக்குவேஷன் வந்துடும். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. சொல்யூஷன் சாமி. சொல்யூஷனில் ஃபேக்டர் வடிவத்துக்கு கொண்டா அதை மல்டிபிள் பண்ணி போடும். பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு சொல்யூஷனா, அது அந்தாண்ட போச்சுன்னா அப்போ என்ன வரும் நமக்கு? எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரு, எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 3ங்கிறது ஒரு ஃபேக்டர். 3ஐயும் மல்டிபிள் பண்ணி போட வேண்டியது தான். இது புரிஞ்சுதா சாமி? இதை மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் போய் மைனஸ் 2 பெருக்குனா மைனஸ் 2x, மைனஸ் 1 போய் எக்ஸை பெருக்குனா மைனஸ் எக்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 is 2. இதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே பேர் எக்ஸ் ஸ்கொயர்டு 1 தான் இருக்குது, 2 1 தான் இருக்குது, எக்ஸில் 2 டேர்ம் இருக்குது. இது மைனஸ் 2x, இது மைனஸ் எக்ஸ், ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மொத்தமாக மைனஸில் 3x. எகைன் மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு எடுத்து எக்ஸை பெருக்குனா எக்ஸ் க்யூபு, எக்ஸ் ஸ்கொயர்டு போய் மைனஸ் 3ஐ பெருக்குனா மைனஸ் 3x ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 3x போய் எக்ஸை பெருக்குனா மைனஸ் 3x ஸ்கொயர்டு. அடுத்தது மைனஸ் 3x போய் மைனஸ் 3ஐ பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x, 2 போய் எக்ஸை பெருக்குனா ப்ளஸ் 2x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. இன்னமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரில் பார்த்தாங்க, இங்கே ஒரு மைனஸ் 3x ஸ்கொயர்டு, இங்கே ஒரு மைனஸ் 3x ஸ்கொயர்டு. அப்போ மொத்தமாக மைனஸில் 6x ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸில் பாருங்கள், இங்கே ஒரு 9x, இங்கே ஒரு ப்ளஸ் 2x, இதை கூட்டினீங்கன்னா 11x. அப்போ தேர்ஃபோர் இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற சொல்யூஷனுடைய கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ புரிஞ்சுதா? அதே அனதர் மெத்தடில் போடலாம் சாமி. அனதர் மெத்தடில் போட்டிங்கன்னா ஆல்ஃபா, ஒரு ரூட்டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும், இன்னொரு ரூட்டு பீட்டான்னு எடுத்துக்கணும், இன்னொரு ரூட்டு காமான்னு எடுத்துக்கணும். இப்போ சம் 1 அப்படின்னா ஒவ்வொன்றா கூட்டுறது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ 1 + 2 + 3 சாமி. அப்போ 6. அதே சம் 2 அப்படின்னா 2 பெருக்கி ஆட் பண்ணுறது. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா. பார்த்துங்க, சம் 2னா 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா. அப்போ ஆல்ஃபா என்ன? 1, பீட்டா 2. அப்போ அதே மாதிரி ப்ளஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு காமா 3 ப்ளஸ் பீட்டா 2 இன்ட்டு காமா 3. சரியா? இங்கே இதை மல்டிபிள் பண்ணால் 1 2 is 2, 1 3 is 3, 2 3s are 6 கண்ணு. அப்போ நமக்கு 11 ஆயிரும். அதே சம் 3னா 3ஐயும் பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 3s are நமக்கு 6. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை சாமி. ப்ளஸ்ஸுன்னா அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ். நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸ் க்யூபு மைனஸ், இது பார்த்துங்க ஆல்டர்னேட்டிவாக குறி ப்ளஸ் மைனஸ் மாறு வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ளஸ் தான். அடுத்து மைனஸ் சம் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் 2 இன்ட்டு எக்ஸு
மைனஸ் சம் 3 ஈக்குவல் டு 0. புரியுதா தங்கம்? இங்கே பாரு, சம் 1, சம் 2, சம் 3. இது பாரு, இது